ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாம்ஸ் லிட்டில் கிச்சன். இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே ஆளுங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இன்றைக்கி நம்ம இந்த நார்மல் பேஸ் போட்டுட்டு கிராஸ்கட் மெத்தடில் இந்த கூடை எப்படி போடுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். இப்போது ஒயர் வாங்கிட்டு நான் கிளாஸ் ஒயர் தான் எடுத்திருக்கேன். சென்டரில் ஹோல்ஸ் போட்டுட்டு இந்த மாதிரி ஒயர் எடுத்து விட்டுருங்க. ஸ்கேலில் 1 2 3 4 5 6 7 8 8.25 அடி. கிளாஸ் ஒயராக இருந்தால் 8.25 அடி எடுத்துக்கோங்க. டீலக்ஸ் ஒயராக இருந்தால் 8.5 எடுத்துக்கோங்க. 8.25 அடியில் மொத்தம் 24 ஒயர், 16 ஒயர் வந்து பிங்க்கும் அந்த லெமன் எல்லோவில் 8 ஒயரும் எடுத்திருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு அந்த பிங்க் கலர் ஒயர் கட் பண்ணதை ஒன்று எடுத்து சமமாக மடிச்சிக்கோங்க. இப்போது 2ஆக மடிச்சிருந்தோம்ல, அதை எடுத்துக்கோங்க. ஸ்கேலில் இந்த மாதிரி வச்சுக்கிட்டு ஒரு 15 சென்டிமீட்டர் அளவு பாருங்கள், 2ஆக மடித்த இடத்த இப்படி பிடிச்சிக்கோங்க. அந்த இடத்துல இருந்து கட்டோடு இருக்கிற ஒயர், அந்த லெமன் எல்லோ ஒயர் எடுத்துகிட்டு அந்த 15 சென்டிமீட்டர் அளந்து பிடிச்சிருந்தோம்ல, அந்த இடத்துல இருந்து கீழே வரைக்கும் கொண்டு வந்து மடித்து பின்பக்கம் வச்சுக்கிட்டு இந்த ரோஸ் மேலே மாட்டுங்க. மாட்டிட்டு கீழே இருக்கிற ஒயர், அடிப்பக்கத்து ஒயர் எடுத்து மேலே வைக்கணும். அதே மாதிரி கீழே அளந்து விட்டோம்ல, 15 சென்டிமீட்டர் கம்மியாக அளந்து விட்டோம் 2ஆக மடித்ததுலேருந்து, அதை அந்த ஹோல்ஸில் விட்டுட்டு இந்த மாதிரி இழுத்திங்கனாக்க நாட் கிடச்சிரும். மேலேயும் கீழேயும் கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள். அந்த ரோஸ் ஒயரு கீழே மட்டும் கொஞ்சம் அதிகமாக இருக்குது, அதனால் அப்படி மேலே தள்ளி விட்டு அதை கரெக்டாக இருக்கிற மாதிரி வச்சுக்கணும். சைடில் பாருங்கள், காமிக்கிறேன். 15 சென்டிமீட்டர் கம்மியாக இருக்கும் நமக்கு. அந்த ஒயரை விட, அந்த ரோஸ் ஒயர் மேலே போகிற ஒயரை விட 15 சென்டிமீட்டர் கம்மியாக இருக்கும். அரை ஸ்கேல் கம்மியாக இருக்கணும். இப்போது மறுபடியும் கட் பண்ணி வச்ச ஒரு ரோஸ் ஒயர் எடுத்து 2ஆக மடிச்சிக்கிட்டு இந்த பக்கம் வலது கை பக்கம் கட்டோடு இருக்கிற ஒயர் இருக்கும், அதை மடிச்சுட்டு அது மேலே மாட்டுங்க. மாட்டிட்டு அந்த லெமன் எல்லோ ஒயரை மேலே வச்சுட்டு கீழே இருக்கிற ஒயரை அந்த ஹோல்ஸில் விட்டுட்டு இழுங்க. மேலேயும் கீழேயும் சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ஒரு ஒயரும் நம்ம ஜாயின் பண்ணணும். ஃபஸ்ட்டு அந்த ரோஸ் கலர் ஒயரு 8 ஒயர் சேர்க்கணும். மொத்தம் 8 ஒயர் சேருங்க. 2ஆக மடித்து அது மாதிரி சேருங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், 8 ஒயரும் 2ஆக மடித்து அதே மாதிரி போட்டாச்சு. அடுத்தது அந்த எல்லோ கலர் ஒயரு 2ஆக மடிச்சிக்கோங்க. மடிச்சுட்டு வலது கை பக்கம்தான் கட்டோடு இருக்கிறது இருக்கும், அதை மடிச்சுட்டு அது மேலே இதை மாட்டுங்க. மாட்டிட்டு அந்த கட்டோடு இருக்கிற ஒயரை மேலே வச்சுட்டு மாட்டினதில் அடிப்பக்கத்து ஒயரை அந்த ஹோல்ஸில் விட்டுட்டு இந்த மாதிரி இழுங்க. மேலேயும் கீழேயும் சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. 8 லெமன் எல்லோ கலர் போட்டுட்டு அடுத்தது லாஸ்ட்லேயும் 8 ரோஸ் போடணும். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு 8 ரோஸும் அப்புறம் 8 எல்லோ, லாஸ்ட்டில் 8 கலரு போட்டாச்சு. அந்த பிங்க் கலரும் போட்டாச்சு. கட் பண்ணி வச்ச எல்லா ஒயரையும் போட்டாச்சு. இப்போது அந்த சைடில் அரடி கம்மியாக இருக்கும்ல, அந்த அளவு அந்த மாதிரி அளந்து கட்டோடு இருக்கிறத இப்போ கட் பண்ணி விட்டாச்சு. இப்போது அடுத்த லைன் ஆரம்பிக்கலாம். கட்டோடு இருக்கிற அதே கலர் ஒயர் எடுத்துக்கிட்டு சைடில் போகிற ஒயர் அளவு பாருங்கள், அளந்து அதை மடித்து பின்பக்கம் வச்சுக்கிட்டு மேலே போகிற ஒயரை மடிச்சுட்டு இதை மாட்டுங்க. மாட்டிட்டு ரோஸ் ஒயரை மேலே வைங்க. சைடில் அளந்து விட்ட ஒயரை அடிப்பக்கம் இருக்கும், அந்த ஒயரை அந்த ஹோல்ஸில் விட்டுட்டு இழுங்க. இழுத்துட்டு நாட் கிடச்சிரும். மறுபடியும் அந்த கட்டோடு இருக்கிற ஒயரை மடிச்சுட்டு மேலே போகிற ஒயரை அதை சுற்றணும். சுற்றிட்டு நீங்கள் அப்படியே போட்டுக்கிட்டே வரணும். லாஸ்ட் வரைக்கும் போட்டுக்கிட்டு வாங்க. போட்டுக்கிட்டு வந்துட்டு காமிக்கிறேன். இப்போ லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள், போட்டுக்கிட்டு வந்தாச்சு. இப்போ அதை அளந்து அப்படியே கட் பண்ணி விட்டுறணும். சைடில் போகுதில்ல, ஏற்கனவே கட் பண்ணி விட்டுருப்போம், அந்த அளவு அளந்து கட் பண்ணி விட்டுருங்க. இப்போது அடுத்த லைன் ஆரம்பிக்கிறதுக்கு அதே மாதிரி சைடில் போகிற ஒயர் அளவு இந்த மாதிரி அளந்து கொண்டு வந்து அதை மடித்து பின்பக்கம் வச்சுக்கிட்டு மேலே போகிற ஒயரை மடித்து மாட்டணும். மாட்டிட்டு கீழே இருக்கிறத மேலே வைங்க. அதே மாதிரி அடிபாகத்து ஒயரை அந்த ஹோல்ஸில் விட்டுட்டு இழுங்க. இதே மாதிரியே ஒரு லைனும் நீங்கள் போட்டுக்கிட்டே வரணும். நான் சொல்கிறேன் எப்படி போடணும்னு. இப்போ இந்த ஃபஸ்ட்டு 2 லைனையும் சேர்த்து ஒரு முடிச்சு போட்டுக்கோங்க. அது 2ம் சேர்ந்தது தான் உங்களுக்கு நடு லைன், சென்டர்னு ஞாபகம் வச்சுக்கணும். நடு லைனுன்னு ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்கு அடையாளத்துக்காக அந்த முடிச்சு போட்டிருக்கேன். இப்போ லாஸ்ட் வரைக்கும் போட்டுட்டு வந்து அளந்து கட் பண்ணி விட்டுறணும். இதே மாதிரியே பாருங்கள், அந்த 2 லைன் முடிச்சு போட்டது இல்லாமல் 3 எல்லோ போட்டிருக்கேன். அடுத்தது 2 ரோஸ் போட்டிருக்கேன். அப்போது அந்த முடிச்சு போட்டது இல்லாமல் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் பாருங்கள்,
3 4 5 5 போட்டிருக்கோம். இப்போது அப்படியே அடுத்த பக்கம் திருப்பி விட்டுக்கணும். திருப்பி விட்டுட்டு இந்த பக்கம் எப்படி போட்டோமோ அந்த முடிச்சுக்கும் ஒரு சைடு எப்படி போட்டோமோ அதே மாதிரி இன்னொரு சைடு போடணும். ஃபஸ்ட்டு அந்த லெமன் எல்லோவில் அந்த முடிச்சுக்கும் இந்த பக்கம் ஒரு 3 லைன் போடணும் இந்த மாதிரி அளந்து. அதே மாதிரியே ரோஸ் கலரும் 2 லைன் போட்டுறணும். அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. அப்போது நமக்கு அந்த லெமன் எல்லோ கலர் வந்து 8 லைன் வந்திருக்கும் நமக்கு. இப்போ அந்த முடிச்சு போட்டது 2 லைன் இருக்கும். அது இல்லாமல் லெமன் எல்லோ வந்து இந்த பக்கம் 3 அந்த பக்கம் 3 வரும். அப்போது 8 லைன் வந்துடும் உங்களுக்கு. 3 3 6 அந்த முடிச்சு போட்டதோடு சேர்த்தாக்க 2 8 வந்துடும். ரோஸ் கலரு இந்த பக்கம் 2 லாஸ்ட்டில் 2 வந்துடும். பாருங்கள், மொத்தம் 12 லைன் பேஸ் போட்டாச்சு. நம்ம அந்த முடிச்சு போட்டதுக்கும் இந்த பக்கம் 5 அந்த பக்கம் 5 வந்திருக்குது. ஒரு சைடு 5 இன்னொரு சைடு 5 வரும். அந்த முடிச்சு போட்டது 2 சேர்த்தாக்க 12 வந்துடும் நமக்கு. பாருங்கள், அந்த முடிச்சு போட்டதுலேருந்து கையை வச்சு காமிக்கிறேன். இது மாதிரி தான் உங்களுக்கு வரணும். இதே மாதிரியே பேஸ் போட்டுக்கோங்க. இப்போ அடையாளத்துக்கு போட்டிருந்தோம்ல, அதை எடுத்து விட்டுறலாம். 2 பக்கமும் அடையாளத்துக்கு போட்டிருந்ததை முடிச்சியே எடுத்து விட்டுருங்க. இப்போ மேலே எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இப்போ அந்த ரோஸ் கலரு எல்லோ கலரும் இருக்குது. இப்போ ரோஸ் கலர் ஒயரு ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம். எடுத்துட்டு அந்த மேலே புகுதில் அந்த ரோஸ் ஒயர் அளவு அளந்துக்கோங்க. அளந்து அதை மடித்து பின்பக்கம் வச்சுக்கிட்டு மேலே போகிற ஒயரை மடிச்சுட்டு போட ஆரம்பிங்க. அப்படியே வரிசையாக அந்த 8 ரோஸ் வரைக்கும் போடுங்க. நம்ம சேனலில் நிறைய விதமான கூடைகள் போட்டிருக்கோம். தேவைப்படுறவங்க பாருங்கள். ஃபுல்லாக ரன்னிங் ஒயர் வச்சு போட்டிருக்கோம். ஏணிப்படி முடிச்சு போட்டும் போட்டிருக்கோம், ஏணிப்படி முடிச்சு போடாமையும் போட்டிருக்கோம். அப்புறம் மூடி போட்ட லஞ்ச் கூடைகள் நிறைய போட்டிருக்கேன் பாருங்கள். சிவன் கண்ணில் போட்டிருக்கோம். அப்புறம் ஜூட் பேக் மாடலில் நம்ம போட்டிருக்கோம் பாருங்கள். தேவைப்படுறவங்க எல்லா டைப்பும் நம்ம போட்டிருக்கோம். இப்போ பாருங்கள், இந்த ரோஸ் வந்து 8 போட்டாச்சு. 8 வரைக்கும் போட்டுட்டு அந்த ரோஸ் ஒயர் வரைக்கும் மட்டும் போடுங்க. போட்டுட்டு சைடில் போகிற ஒயர் அளவு அளந்து அதை கட் பண்ணி விட்டுருங்க. அப்படியே அது பக்கத்தில் போகுதில் அந்த ஒயர் அளவு அளந்து கட் பண்ணி விட்டுருங்க. இதை அடையாளத்துக்கு இந்த இடத்துல முடிச்சு போட்டுக்கோங்க. ஏன்னா பேஸில் அடிபாகத்துலேயும் 2 லைன் ரோஸ் வருதில்ல, அதனால் அந்த லாஸ்ட்டில் சும்மா சின்னதாக ஒரு முடிச்சு போட்டு வச்சுருக்கேன். இப்போ அடுத்தது இந்த பக்கம் பாருங்கள், அந்த லெமன் எல்லோ இருக்குல்ல, அதை எடுத்துக்கலாம். அந்தந்த கலருக்கு நேராக அதே கலர் வர மாதிரி எடுத்துக்கலாம். இப்போது மேலே போகிற ஒயர் அளவு அளந்து அதை மடித்து இந்த ரோஸ் எப்படி போட்டோமோ அதே மாதிரி தான் அந்த 8ம் போட்டுட்டு நம்ம அளந்து கட் பண்ணி விடணும். பூஜை கூடைகள்லாம் நிறையா இருக்குது. நவராத்திரி டைமில் கொலுவுக்கு ரிட்டன் கிஃப்டாக கொடுக்குற மாதிரி சின்ன சின்ன கூடைகளும் நிறையா போட்டிருக்கோம். புதுசாக கூடை போட கற்றுக்கிறவங்க சின்ன கூடைகள்லாம் போட்டிருக்கோம், அதையும் போட்டு கற்றுக்கோங்க. மினி பேஸ்கெட்டும் நிறைய இருக்குது நம்ம சேனலில். சும்மா 2 அடி 3 அடி ஒயர் மட்டும் கட் பண்ணி கூட சின்ன சின்னதாக மினி பேஸ்கெட் மாதிரி போட்டிருக்கோம். அப்புறம் கிரிக்கெட் பேட்டு மாதிரி, பால் மாதிரி, அது மாதிரிலாம் பந்து மாதிரிலாம் போட்டிருக்கோம். தேவைப்படுறவங்க பாருங்கள். அப்புறம் ஒரு ஜக்கு மாதிரி ஒன்று போட்டிருப்பேன், டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் பாருங்கள். இப்போ பாருங்கள், இந்த எல்லோ வரைக்கும் நம்ம இப்போ போட்டு முடிக்க போகிறோம். முடிச்சுட்டு இப்போது இது மேலே போகிற ஒயர் அளவு, பக்கத்தில் இருக்கிற ஒயர் அளவு அளந்து அதை கட் பண்ணி விட்டுறணும். அவ்வளோதான். இப்போ அடுத்தது என்ன பண்ணணும்னா, அந்த ரோஸ் கலர் போடணும். பிட்டு பிட்டாக இந்த மாதிரி பாருங்கள், ரோஸ் தனியாக 8 போட்டுட்டு கட் பண்ணிட்டோம். அடுத்தது இந்த எல்லோ போட்டு 8 வரைக்கும் போட்டுட்டு அதையும் கட் பண்ணியாச்சு. அடுத்தது என்ன பண்ணணும்னா, அந்த ரோஸ் போடணும். மேலே போகிற ஒயர் அளவு அளந்து நம்ம முன்னாடி போட்டோம்ல அதே மாதிரி. இதை கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக உங்களுக்கு காமிக்கிறேன் போடுறத. கொஞ்சம் வேகமாக வர மாதிரி காமிக்கிறேன், அவ்வளோதான். ஏன்னா அந்த பக்கம் போட்டு காமிச்சேன்ல, அதே மாதிரி தான். இப்போ பாருங்கள், அந்த 8ம் போட்டுட்டு ஒயர் வந்து மேலே போகிற ஒயர் அளவு அளந்து அதை கட் பண்ணி விட்டுறணும். இப்போ அந்த இடத்துலையும் முடிச்சு போட்டுக்கோங்க. இல்லைனா அதையும் சேர்த்து நம்ம சைடில் போட்டுருவோம். அதனால் அந்த இடத்துல ஒரு முடிச்சு போட்டு வச்சுக்கலாம் அடையாளத்துக்கு. ஏன்னா ஒரே கலர் அந்த ரோஸ் கலரே இருக்கிறதுனால தெரியாமல் 3 போட்டுருவாங்க. அதுக்காக தான் அந்த முடிச்சு போட்டு காமிக்கிறேன். இப்போ இந்த 2 மட்டும் நம்ம போடணும். ரோஸு பேஸில் வந்து 2 தானே போட்டோம். அடிபாகத்துக்கு 2 ரோஸ் லைன் தானே அந்த இடத்துல வந்துச்சு. அதனால்
அந்த ரோஸ் ஒயரே எடுத்து 2 மட்டும் போடுங்க. 2 மட்டும் போட்டுட்டு அளந்து கட் பண்ணி விட்டுறணும். அதன் பிறகு அந்த எல்லோ வந்து 8 போடணும். அந்தந்த கலருக்கு நேராக போட்டுருங்க, அவ்வளோதான். இது வந்து அந்த ஷேப்பு வந்து கொஞ்சம் மாறி வரும். கூட முடிக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த சைடில் மட்டும் கொஞ்சம் உங்களுக்கு பெண்ட் ஆகி வர மாதிரி இருக்கும் கொஞ்சம். பாருங்கள், இந்த இடத்துல சும்மா அடையாளத்துக்கு தான் அந்த இடத்துல முடிச்சு போட்டு வச்சேன். இந்த 2 மட்டும்தான் போடணும். நீங்கள் அதையும் சேர்த்து போட்டுருவீங்கன்னு தான் அந்த இடத்துல முடிச்சு போட்டு காமிச்சிருக்கேன். இப்போ இதுக்கு அந்த எல்லோ கலரை எடுத்துக்கலாம். இதையும் அதே மாதிரி தான் போடுங்க. இதையும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக காமிச்சிடுறேன் போடுறத. அதே மாதிரி தான், ஏன்னா சைடுலையும் காமிக்கல அப்படின்னு சொல்லி புதுசாக போடுறவங்களுக்கு புரியாது. ஏற்கனவே போடுறவங்களுக்கு தெரியும். புதுசாக போடுறவங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும்ல, அதனால் சைடுலையும் நான் போட்டு காமிச்சிடுறேன். வேறு ஒன்றும் இல்லை. பாருங்கள், அந்த 8 போட்டுட்டு நம்ம இதை அளந்து கட் பண்ணி விட்டுறணும். அதுக்கப்புறம் பாருங்கள், இன்னும் 2 லைன் அந்த ரோஸ் போடணும். 2 மட்டும் அதே மாதிரியே மேலே போகிற ஒயர் அளவு அளந்து அது பக்கத்தில் இருக்கிற அப்படியே போடுங்க. அந்த ரோஸ் 2 மட்டும் போடுங்க. போட்டுட்டு அளந்து கட் பண்ணி விட்டுறணும். அதன் பிறகு திருப்பிக்கிட்டு இந்த பக்கமும் நம்ம அந்த சைடு எப்படி போட்டோமோ அதே மாதிரி போட்டுக்கிட்டே வரணும். இதில் வந்து நம்ம ஒயர் கட்டோடு தூக்கிக்கிட்டு போடணுங்கிறது கிடையாது. நீங்கள் இந்த மாதிரி பேஸ் போட்டுட்டு இந்த மாதிரி மேலே போட்டுட்டிங்கனாக்க மறுபடியும் நீங்கள் கட்டோடு இருக்கிற ஒயரை எடுத்துக்கிட்டே இருக்க வேண்டாம். இது ஈஸியாக போட்டுடலாம். பொதுவாக கூட போட்டு விற்கிறவங்களாம் நார்மல் பேஸ் போட்டுட்டு இந்த மாதிரி போட்டிங்கன்னா, கிராஸ் கட் மெத்தடில் போட்டிங்கன்னா ஈஸியாக நிறைய கூடைகள் சீக்கிரம் உங்களால் போட்டுற முடியும். இப்போ அப்படியே பாருங்கள், திருப்பிட்டு இந்த சைடும் ஒரு சைடு நான் சொல்லி கொடுத்துருக்கேன், அதே மாதிரியே போடுங்க. இந்த 8 மட்டும் போடுங்க. ரோஸில் 8 போட்டுட்டு அந்த வரைக்கும் போட்டுட்டு அளந்து கட் பண்ணி விட்டுறணும். அடுத்தது இந்த எல்லோ போட்டுட்டு அளந்து கட் பண்ணி விடுங்க. இந்த பக்கமும் அந்த ரோஸ் போடணும். இதே மாதிரி இந்த சைடும் நான் சொல்லி கொடுத்தேன்ல, அந்த முடிச்சு பாருங்கள் போட்டிருக்கேன், அந்த 2 மட்டும் போடணும். இப்போ பாருங்கள், எல்லா சைடும் நம்ம போட்டாச்சு. அடுத்த ஸ்டெப் என்னன்னு பார்க்கலாம். இப்படி பிட்டு பிட்டாக போட்டிருக்கோம் பாருங்கள். ரோஸ் தனியாக, இந்த எல்லோ தனியாக இருக்குது. இந்த மாதிரி பிரித்து இருக்கும். 4 சைடும் இது மாதிரி போட்டாச்சு நம்ம. பாருங்கள், இந்த பக்கம் எல்லாமே நான் போட்டிருக்கேன், அதான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ அடுத்தது நம்ம மேலே போடுற ஸ்டெப்பு. இதை கவனமாக பார்த்துக்கிட்டிங்கன்னா அடுத்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். அடுத்த ஸ்டெப்பு மட்டும் நீங்கள் கரெக்டாக பார்த்து போட்டுருங்க. ஒயர் பாருங்கள், இன்னும் இவ்வளோ ஒயர் இருக்குது நமக்கு. கிளாஸ் ஒயர் தான் நான் எடுத்திருக்கேன். என்ன ஒயர் போடுறீங்கன்னு கேட்பீங்க, அதனால் காட்டினேன். இப்போ அடுத்த ஸ்டெப் என்னன்னு பார்க்கலாம். இப்படி பிட்டு பிட்டாக இருக்குல்ல, அதை ஜாயின் பண்ணணும், அவ்வளோதான். அந்த எல்லோவும் ரோஸும் பாருங்கள், உங்களுக்கு புரியும்னா அதை 2யும் காட்டுறேன். எந்த இடம்லாம் இப்படி நம்ம பிட்டு பிட்டாக கட் பண்ணி விட்டோமோ அந்த ஒயர் வந்து வலது பக்கம் பார்த்து ஒன்று, இடது பக்கம் பார்த்து ஒன்று இருக்கும். அந்த 2 ஒயரையும் சேர்த்து போடணும். அந்த இடத்துல ஐங்கோண வடிவத்தில் தெரியும் பாருங்கள், அந்த இடம் கொஞ்சம் 5 நாட் அதை சுற்றி வர மாதிரி இருக்கும். சுற்றிலும் பார்த்தீங்கன்னா 5 முடிச்சு வர மாதிரி இருக்கும் பாருங்கள். இந்த இடத்துலையும் அதே மாதிரி ஜாயின் பண்ணிடுங்க, இல்லைனா கேப்பாக இருக்கும்ல கூட, அதனால். பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணி விட்ட இடத்தெல்லாம் ஃபஸ்ட்டு போட்டுடணும். இந்த சைடு 2 போட்டாச்சு. இந்த பாருங்கள், இந்த ஓரங்களில் பாருங்கள், இந்த சைட்லேருந்து 2 போட்டுட்டு ஒரு ரோஸ் ஒயர் இருக்கும், கட் பண்ணி விட்டுருப்போம். அதே மாதிரி இந்த பக்கம் 8 போட்டுட்டு கட் பண்ணி விட்டுருப்போம். அடையாளத்துக்கு அந்த இடத்துல முடிச்சு போட்டிருந்தேன்ல, அந்த முடிச்சு எடுத்து விட்டாச்சு. எடுத்துட்டு அந்த 2யும் சேர்த்து ஒரு நாட் போட்டுருங்க. அந்த இடத்துல ஐங்கோண வடிவமாக தெரியாது, அந்த இடத்துல உங்களுக்கு சாதா மாதிரி தான் தெரியும். இப்போ இந்த பக்கம் பாருங்கள், இந்த ரோஸும் அந்த எல்லோவும் சேர்த்து ஒரு நாட் போடுங்க. சைட்லேயும் அதே மாதிரி தான், எல்லாம் 4 சைடும் அதே மாதிரி பார்த்து போட்டுக்கணும். 4 கார்னர்லேயும் போடணும். அதன் பிறகு அந்த ரோஸ் எல்லோவும் சேர்த்து அந்த இடத்துல போடணும். பாருங்கள், இப்படி எடுத்து விட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்படி கேப் மாதிரி இருக்குது பாருங்கள், வலது பக்கம் பார்த்து ஒன்று, இடது பக்கம் பார்த்து ஒன்று, அதில் அப்படியே போட்டுருங்க. அப்புறம் ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, அந்த ஸ்டார் கூட அந்த கிறிஸ்மஸ்க்கு போடுவோம்ல ஸ்டாரு, அதில் பின்பக்கம் க்ளோஸ் பண்ணி வர மாதிரி போட்டு காமிங்க அப்படின்னு ஒரு சிஸ்டர் கேட்டுகிட்டே இருந்தாங்க. எனக்கு அது வந்து போட முடியல,
நான் ஊருக்கெல்லாம் கொஞ்சம் போயிட்டு வந்துட்டு இருந்ததுனால வீடியோ என்னால் போட முடியல நிறைய. இப்போது கிறிஸ்மஸும் வர டைம் ஆயிடுச்சு. நான் முடிஞ்சால் போட்டு காமிக்கிறேன்னு சொல்லியிருந்தேன். சாரி சிஸ்டர், என்னால் டக்குன்னு அதை போட்டு பண்ண முடியல. கொஞ்சம் அம்மாவுக்கு உடம்பு முடியல, அதனால் நான் போயிட்டு வந்துட்டுருக்கிறதுனால என்னால் அதை டக்குன்னு போட முடியல. இப்போ பாருங்கள், இந்த சைடும் நான் எல்லா சைடும் உங்களுக்கு காமிக்கிறேன். இதே மாதிரி 4 கார்னர்லேயும் போட்டுருங்க. போட்டுட்டு அப்புறம் பிட்டு பிட்டாக இருக்கிறதும் போட்டுருங்க. ஏன்னா இந்த ஸ்டெப்லாம் உங்களுக்கு முக்கியமான ஸ்டெப்பு, அதனால தான் உங்களுக்கு சுற்றிலும் உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன். இந்த மாதிரி இதை மட்டும் நீங்கள் ஜாயின் பண்ணிவிட்டு இப்போ அடுத்தது பாருங்கள் சொல்கிறேன், அதையும் போட்டுட்டிங்கன்னா அந்த ஒரு ஸ்டெப்பு போட்டுட்டிங்கனாவே அடுத்து உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும், கூட ஈஸியாக வந்துடும். பாருங்கள், இந்த இடத்துலையும் அடையாளத்துக்கு போட்டிருந்தோம்ல, அந்த முடிச்சு எடுத்து விட்டுட்டு அந்த இடத்துலையும் நான் முடிச்சு போட்டு காமிக்கிறேன். அவ்வளோதான், நாட் போட்டாச்சு. பாருங்கள், 1 2 எல்லா இடத்துலையும் இதே மாதிரி போட்டிருக்கேன், காமிக்கிறேன். செக் பண்ணிக்கோங்க எல்லா இடத்துலையும் போட்டிருக்கோமான்னு. இப்போ அடுத்த ஸ்டெப் என்னன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இந்த பக்கம் இந்த லாஸ்ட்டில் இருந்து நீங்கள் ஒயர் எடுக்காதீங்க. அதை எடுத்திங்கன்னா அதையும் சேர்த்து போட்டுருவீங்க. ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், இந்த பக்கத்தில் இருந்து பாருங்கள், அந்த ஐங்கோணம் வடிவத்தில் போட்டிருக்கோம்ல, ஒரு ரோஸும் ஒரு எல்லோவும் சேர்த்து, அதுக்கு பக்கத்தில் இருக்கிற 2 ரோஸ் எடுத்து ஒரு நாட் போடுங்க. மேலே போகிற 8 ஒயர் மட்டும் நம்ம போடணும். இவங்களுக்கு இப்போ 9 ஒயர் தெரிகிற மாதிரி இருக்கும், ஏன்னா அந்த சைடில் ஒன்று கட் பண்ணி போட்டதுனால. அதனால் நீங்கள் இந்த பக்கத்துலேருந்து இப்போ நான் காமிக்கிறேன் போடுறேன்ல, அதே மாதிரி நீங்கள் போடுங்க. அந்த ஐங்கோணம் வடிவமாக வந்துச்சுல்ல, அது பக்கத்தில் இருக்கிற 2 ரோஸ் ஒயரை போட்டிங்கன்னா அடுத்தடுத்து இருக்கிற 2 ஒயரை சேர்த்து ஒரு நாட் போட்டுடலாம். அப்போ மொத்தம் 4 நாட் வரும், 4 முடிச்சு வரும். 2 2ஆக சேர்த்து போடணும். மேலே போகிற ஒயரை பக்கத்து ஒயர்களை சேர்த்து ஒரு நாட்டு, ஒரு முடிச்சு போடணும். அப்போது 4 வரும். ஒரு ஒயர் பாருங்கள் அந்த பக்கம் லாஸ்ட்டில் இருக்கும், அந்த ஒயரை சேர்க்கக்கூடாது. அதே மாதிரி இந்த சைடுலேயும் பார்த்தீங்கன்னா அந்த ஐங்கோணம் வடிவம் வந்ததில் பேஸில் போட்ட அந்த 2 ரோஸ் ஒயரை மட்டும் போடணும். அந்த லாஸ்ட்டு நாட்டில் வர 2 ஒயரையும் விட்டுறணும். அடிபாகம் போட்ட அந்த 2 ரோஸ் லைன் மட்டும், அந்த 2 ஒயரையும் சேர்த்து ஒரு முடிச்சு போடுங்க. அதே மாதிரி இந்த பக்கம் பாருங்கள், 2 2ஆக சேர்த்து அந்த மஞ்சள் ஒயர் மேலே போகிற அந்த மஞ்சள் கலர் ஒயர் இருக்குல்ல, லெமன் எல்லோ கலரு, அந்த கலரை 2 2ஆக சேர்த்து ஒரு முடிச்சு போடுங்க. இது ஒன்றுமே இல்லை, இதே மாதிரி தான் 2 2ஆக சேர்த்து அடுத்தடுத்து பக்கம் பக்கமாக இருக்கிற 2ஐயும் சேர்த்து ஒரு நாட் போடுறீங்க, ஒரு முடிச்சு போடணும். அவ்வளோதான். பாருங்கள், இது 4 வந்திருக்கு, ரோஸ் 4, அந்த எல்லோ 4 வரும். அப்புறம் அந்த மிக்ஸ்டு நாட்டு ஒன்று கேப்பில் வரும், நம்ம ஃபஸ்ட்டு போட்டது. இப்போ அடுத்தது பாருங்கள், அது பக்கத்தில் இருக்கிற 2 ரோஸ் எடுத்துக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற அந்த 2 ரோஸ் கலர் எடுத்து ஒரு முடிச்சின்னு போடணும். இப்போது 4 முடிச்சு வந்திருக்கும் பாருங்கள், அந்த லாஸ்ட் ஒயரை விட்டுறணும். அதே மாதிரி சைடுலையும் பார்த்தீங்கன்னா அந்த லாஸ்ட் ஒயரை விட்டுட்டு அடுத்து அந்த 2 ரோஸ் மட்டும் 2 பேஸ் போட்டோம், அடிபாகம் போட்டோம்ல, அந்த 2 ஒயரை மட்டும் போடணும். இந்த மாதிரி எல்லாமே 2 2ஆக சேர்த்து சுற்றிலும் போட்டுக்கிட்டே வந்துருங்க. எந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா அந்த ஐங்கோணம் வடிவம் வரும், அந்த பேஸில் வர 2 ஒயரை மட்டும் சேர்த்து போடுங்க, அந்த லாஸ்ட் ஒயரை விட்டுட்டுனுங்க. இந்த இடத்துலையும் அதே மாதிரி தான் பாருங்கள், அந்த ஐங்கோணம் வடிவத்து பக்கத்தில் இருக்கிற 2 ரோஸ் ஒயரை பிடிச்சி போடுங்க. அதுக்கப்புறம் அப்படியே வரிசையாக போட்டிங்கன்னா 4 ஒயர் உங்களுக்கு வந்துடும். பாருங்கள், நான் போடுறேன். அந்த லாஸ்ட்டு மேலே போகிற ஒயரை விட்டுறணும். விட்டுட்டு அடுத்து 8 ஒயரை மட்டும் போடணும், 2 2ஆக சேர்த்து போடணும். 4 நாட் வரும். அந்த மிக்ஸ்டு நாட் வருதில்ல, அந்த பக்கத்தில் இருந்து 2 2ஆக எடுத்துக்கோங்க.
நிறைய டைப்பில் நம்ம போட்டிருக்கோம். இந்த மாதிரியும் போட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த மாதிரி போட்டு பார்த்தேன். வேறு ஒன்றும் இல்லை. எப்பயும் 4 நாளாக பிரித்து போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி 8 8ஆக பிரித்து போட்டேன். அதே மாதிரி சைடில் 8 வந்துட்டு 2 பக்கமும் 2 மட்டும் வர மாதிரி அப்படி போட்டு பார்க்கலாம் அப்படின்னு போட்டேன். வேறு ஒன்றுமே இல்லை. அது கொஞ்சம் அந்த சைடில் மட்டும் கொஞ்சம் வித்தியாசமாக நமக்கு வரும். இப்போ அடுத்த ஸ்டெப்பு பாருங்கள், ஒன்று மேலே ஒன்று சாஞ்சிருக்கும். சுற்றிலும் அதை போட்டுட்டேன். இப்போ அடுத்த லைன் பாருங்கள். இப்போது ஒன்றுமே இல்லைங்க, எல்லா ஒயரும் ஒன்று மேலே ஒன்று இப்போ சாஞ்சி இருக்கும் பாருங்கள். கிராஸாக ஒன்று மேலே ஒன்று சாஞ்சி இருக்கும். அதை எல்லாமே நீங்கள் போட்டுக்கிட்டே சுற்றிலும் வரணும். அவ்வளோதான். பாருங்கள், நான் கையை வச்சு காமிக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி ஒன்று மேலே ஒன்று சாஞ்சி வருது. இந்த மாதிரி சாஞ்சி வர எல்லாமே சுற்றிலும் நீங்கள் அப்படியே போட்டுக்கிட்டே வரணும். இப்போ பாருங்கள், இந்த மிக்சடு நாட்டு வருது. அந்த இடத்துல பாருங்கள் இந்த மாதிரி சாஞ்சி வரும். அதிலேருந்து வர 2 ஒயர் ரோஸ் இந்த பக்கமும் மஞ்சள் கலர் அந்த பக்கமும் சாஞ்சிருக்கு. அந்த மாதிரி சாயிற இடத்துல ஒன்று மேலே ஒன்று சாஞ்சி இருக்கும். அந்த 2 ஒயரை எடுத்து நீங்கள் போட்டிங்கனாவே போதும். இனிமேல் நீங்கள் கூட ஃபுல்லாக இதே மாதிரியே தான் வரணும். கையை வச்சு இப்போ எல்லோவில் பாருங்கள், நல்லா உங்களுக்கு தெளிவாக புரியும். பாருங்கள், இந்த மாதிரி இப்படி வச்சு கையை எடுத்து 2 முடிச்சியும் பக்கத்தில் இப்படி வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுது பாருங்கள். ஒன்று மேலே ஒன்று கிராஸ் ஆகுது. அதனால தான் நம்ம இதை கிராஸ் கட் கூடன்னு போடுறோம். இதே மாதிரியே போட்டுக்கிட்டே வாங்க. அவ்வளோதான். பாருங்கள், ஈஸியாக இருக்கும். கூடையும் நம்ம சீக்கிரத்தில் முடிச்சிட முடியும். கூடை பின்னி முடிக்கிறதும் நமக்கு ஈஸியாக இருக்கும். கட்டோடு இருக்கிறதுனா நம்ம அதை எங்கே போனாலும் அதை எடுத்து போட்டுக்கிட்டே போகணும், தூக்கி வச்சுக்கிட்டு. இது வந்து நார்மல் பேஸ் போட்டுட்டு போடும்போது அப்படியே கடன்னு ஒரு பக்கமாக அப்படியே சாய்வாக நம்ம போட்டுக்கிட்டே கூட வந்துடலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், அப்படியே ஒன்று மேலே ஒன்று சாஞ்சி வர இடத்துலலாம் போட்டுக்கிட்டே வாங்க. சும்மா கொஞ்சம் தூரம் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். 4 சைடும் அப்படியே போட்டுகிட்டே வரணும். அவ்வளோதான். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி தான் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு போட்டோம், அடுத்த லைனும் உங்களுக்கு காமிச்சேன். இப்படி தான் வரும் உங்களுக்கு. அப்படியே கிராஸ் ஆகிற இடம்லாம் நீங்கள் போட்டிங்கன்னா இந்த மாதிரி தான் வரும். கையை வச்சு பாருங்கள், காமிக்கிறேன். ஒன்று மேலே ஒன்று பாருங்கள் சாஞ்சி இருக்குது. இப்படியே தான் நான் போட்டுக்கிட்டு வந்திருக்கேன். இதே மாதிரியே நீங்களும் அப்படியே போட்டுக்கிட்டே வாங்க. மேலே ஹைட்டு வரைக்கும் நீங்கள் அப்படியே சொருகிற வரைக்கும், ஒயர் இருக்கிற வரைக்கும் நீங்கள் அப்படியே போட்டுக்கிட்டே வர வேண்டியது தான். சுற்றிலும் போடுங்க. நான் போட்டுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். மேலே வரும்போது காமிக்கிறேன். பாருங்கள், இன்னும் கொஞ்சம் ஹைட்டு நான் போட்டிருக்கேன். கொஞ்சம் தூரம் போட்டுட்டு உங்களுக்கு இப்போ காமிக்கிறேன். இதே மாதிரி பாருங்கள் வந்திருக்கு. இதே மாதிரியே நீங்களும் அப்படியே போட்டுட்டு வாங்க. அப்புறம் மேலே வந்து முடிச்சுட்டு எப்படி நான் சொருகிறது அப்படின்னு காமிக்கிறேன். நான் ஒரு லைன் மடித்து சொருகியிருக்கேன். இது பாருங்கள், கொஞ்சம் ஒரு கூட கொஞ்சம் ஹைட்டு போட்டிருக்கேன். பாருங்கள், இப்படி வருது. இப்போ பாருங்கள், மேலே வரைக்கும் நான் போட்டுட்டேன். அந்த எல்லோ கலர் டைமண்ட் மாதிரி வருதுல்ல, அந்த எல்லோ கலர் ஒன்று வர வரைக்கும் போட்டுட்டு அதற்கு மேலே அந்த ரோஸ் ஒன்று வரும், அது வரைக்கும் போடுங்க. போட்டுட்டு அந்த ரோஸ் லைனை நம்ம உள்ளார மடக்கி சொருக போகிறோம். ஒரு லைனு மட்டும் அப்படியே ஒரு ரோ ஃபுல்லாக மடக்கி சொருகணும். இப்படி அமுத்தி பார்த்தீங்கன்னா பாருங்கள், அதுக்கு நேராக இருக்கிற பூவில் இதை வச்சு அமுத்திட்டு அந்த ஒயர் எங்கே மோதுதோ சைடில், அந்த சைடில் அப்படியே 2 பக்கமும் சொருகி விட்டுணும். அப்படியே சாய்வாக சொருகி விடணும். அந்த லைன் சாய்வாக போகும். கிராஸ் கட் கூட தானே, அதனால் அப்படியே கிராஸாக சாய்வாக போகுதில்ல, அதில் அப்படியே நீட்டமாக சொருகி விட்டுருங்க. உங்களுக்கு எவ்வளோ தூரம் சொருக முடியுமோ அவ்வளோ தூரம் சொருகி விட்டுருங்க. இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். சொருகிட்டு உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒயர் இருந்தால் கட் பண்ணுங்கள். டீலக்ஸ் ஒயராக இருந்தாக்க நீங்கள் 8.5 அடி எடுத்துக்கோங்க. கிளாஸ் ஒயராக இருக்குது, மெலிசாக தான் இருக்கும். அதனால் இது 8.25 போதுமானதாக இருக்குது. ஹைட்டும் நமக்கு இந்த ஹைட்டு போதும். ஒரு லைன் பாருங்கள், உள்ளார அப்படி மடங்கி வந்திருக்கு. இந்த ஒயர் கைப்பிடிக்கு போதுமானதாக இருக்கும். இது போட இந்த 2 கட்டு ஒயரே போதும் நமக்கு. இப்போ பாருங்கள், முடித்ததுக்கப்புறம் கூட இப்படி தான் நமக்கு வந்திருக்கு. கீழே வந்து இந்த மாதிரி பின் அடிச்சிட்டிங்கனாக்கா உங்களுக்கு கூட சீக்கிரம் தேஞ்சி போகாமல் இருக்கும். ஒயர் வந்து சீக்கிரம்
தேஞ்சு போகாமல் இருக்கும். இந்த மாதிரி கடைகளில் அந்த பின்னு விற்கும். நீங்கள் ஒயர் வாங்குகிற கடையிலையே கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க. ஒன்றும் இல்லை, இந்த ஒயரை அப்படியே நம்ம வச்சு அமுத்தி விட்டுற வேண்டியதான். 2 பக்கமும் பாருங்கள் அப்படியே அமுத்துற மாதிரி இருக்கும். அதை வச்சு அப்படியே அமுத்தி விட்டுற வேண்டியதான். கைப்பிடி நான் இந்த மாதிரி போட்டிருக்கேன். 5 ஒயர் கைப்பிடி தான் போட்டிருக்கேன். நம்ம சேனலில் நிறைய விதமான கூடைகள் கைப்பிடி சொல்லி கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் போட்டுக்கோங்க. 3 எல்லோவும் 2 ரோஸும் வச்சு 5 ஒயர் கைப்பிடி தான் போட்டிருக்கேன். 5.5 அடியில் கட் பண்ணியிருக்கேன். இந்த இடம் மட்டும் பெண்டாக வர மாதிரி வருது பாருங்கள். சைடில் மட்டும் கொஞ்சம் பெண்டாக வர மாதிரி அந்த இடத்துல வரும் பாருங்கள். நான் பிடிச்சி காமிக்கிறேன். இந்த மாதிரி தான் வரும். நம்ம சேனலை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.